ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வண்ண சமையல். இன்றைக்கி நம்ம பீட்ரூட் ஜூஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பீட்ரூட்டை வந்து இந்த மாதிரி ஸ்லைசஸாக கட் பண்ணிக்கோங்க. 2 விசில் விட்டால் போதும் குக்கரில் வச்சு. இதை வந்து பெரிய பெரிய பீஸாகவே வேக வைங்க. நீங்கள் பொடி பொடியாக கட் பண்ணி போட்டிங்கன்னா அதில் இருக்க சத்து எல்லாம் போயிடும். இந்த மாதிரி வேக வச்சுட்டு ஒன்றும் தெரிலங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்லைசஸாக கட் பண்ணிக்கோங்க. பீட்ரூட்டு உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி. நீங்கள் வந்து ஸ்கின் க்ளோவாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பீட்ரூட் ஜூஸை டெய்லியுமே குடிங்க. இப்போ நான் ஸ்பூன் வச்சே கட் பண்ணிட்டேன். இப்போ இதை நம்ம மிக்சியில் மாற்றி அரைச்சிக்கலாம். இப்போ அரைக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம பீட்ரூட் வேக வச்ச அந்த தண்ணி இருக்குல்ல, அதையும் இதோடய ஆட் பண்ணிக்கலாம். இதோட வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் யூஸ் பண்ணாதீங்க மேக்ஸிமம், ஏன்னா சுகர் வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது கிடையாது. வெல்லம் வந்து இரும்பு சத்து ஜாஸ்தி. ஸோ அது இதோட டேஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணும். கொஞ்சமாக கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது 3த்தையும் நல்லா அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக ஆகிடுச்சு பாருங்கள். இதோட கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு, பீட்ரூட் ஜூஸ். இது ரொம்ப ஹெல்த்தியானது. நீங்கள் வந்து இரும்பு சத்து லேடிஸ்க்கு ரொம்ப முக்கியம், ஏன்னா பிளட்டுக்கு ரொம்ப நல்லது. அது அவங்களோட உடம்புல பிளட்டு நிறைய இருந்தாலே உங்களுக்கு வந்து ஃபேஸில் நல்ல க்ளோ கொடுக்கும், ஒரு ஹெல்த்தியான ஃபீல் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க.